சிவாவை கொஞ்சம் கூப்பிடுமா. ஐயோ தாத்தா, அவனுக்கு உண்மையை சொல்லிட்டியா? தாத்தா நீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க தாத்தா. அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். நீங்க அமைதியா இருங்க தாத்தா, அமைதியா இருங்க. அவன் குடும்பம் கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான்லம்மா. அவன் குழந்தைகளை பார்த்து கட்டி பிடிச்சிருப்பானு. ஐயோ தாத்தா, நான் எப்படி தாத்தா சொல்லுவேன்? சொல்ல முடியாது என்னால. சந்தோஷமா இருக்கான்ல? ஆமா தாத்தா, ஆமா. அவன் அம்மாவை அம்மாவை பார்த்து பார்த்து வேணாதேனி. ஐயோ தாத்தா, ஐயோ இப்ப நம்ம டாக்டரை கூப்பிட போனா சிவா உள்ள வருவாரு. தாத்தா உண்மையை சொல்லிட்டாருன்னா தாத்தாவை இந்த நிலைமையில பார்க்க கஷ்டமா இருக்கு. ஆனா அவர் உண்மையை சொல்லிட்டாருன்னா என்ன பண்றதுன்னு தெரியலையே. தாத்தா 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 இருங்க தாத்தா, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். ஒண்ணும் இல்ல தாத்தா. ஐயோ என்னாச்சு துர்கா? இதுக்கு மறுபடியும் வெளியில வந்துட்டு போற? ஒன்னும் இல்ல, சும்மா தான் வந்தேன். நீங்க பேசிட்டு இருந்தீங்க, அதான் எதுக்கு தொந்தரவு பண்ணணும்னு போயிட்டேன். சாச்சா, அந்த மாதிரில ஒண்ணு இல்ல, நாங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். எங்க நீங்க வாங்க, ஐயோ பாத்துட்டு கிளம்புங்க. அவரு உள்ள முழிச்சிட்டு இருக்காரு. இப்ப இவங்க உள்ள போனா என்ன ஆகுறது? இருங்க இருங்க, எதுக்கு இப்போ உள்ள போறீங்க? அது தாத்தா இன்னும் மயக்கத்துல தான் இருக்காரு. இப்ப பார்த்து என்ன பண்ண போறீங்க? அவங்க என்ன ஐயாட்ட பேசவா போறாங்க? பார்க்கத்தானே போறாங்க. நீங்க வாங்க. இல்ல, நேத்து சிஸ்டர் அடிக்கடி உள்ள யாரும் போக கூடாது, ஒரு ஆளா பாருங்க, இல்லனா இன்ஃபெக்ஷன் ஆயிடும் சொன்னாங்க. ஏன்டா அந்த மாதிரி எதுவுமே சொல்லலையே, புதுசா சொல்ற? அது ஒண்ணும் இல்லைங்க, இந்த அம்மா நர்ஸ் வேற இல்லைங்களா, அதான் அதிக ஜாக்கிரதையா இருக்காங்களாம். இவங்க பாக்குறதுனால எல்லாம் ஒரு இன்ஃபெக்ஷனும் வராது. நீங்க வாங்க. ஐயோ உள்ள போறாங்க. தாத்தா உண்மையை சொல்லிட்டா? ஐயோ ஐயா, எங்க ஐயாக்கு நினைவு திரும்பிருச்சுங்க. ஐயா ஐயா, என்ன தெரியுதுங்களா? சிவா ஐயா, ஐயா துர்கா, ஐயா